சத்யா, இந்த கோயில்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லி பாப்போம். ஸ்பெஷலா? என்ன ஸ்பெஷல் எனக்கு தெரியலக்கா. எனக்கு இந்த ஊரை பத்தி அவ்வளவா தெரியல. ஏதோ உங்க கூட வந்ததுனால இங்க ஒரு கோயில் இருக்குன்னே தெரியும். தெரியலையே. சரி, ஏதாவது கெஸ் பண்ணி ட்ரை பண்றேன். இந்த கோயில்ல தான். என்ன சொல்ல, நீங்க பொண்ணு பார்க்க வந்தாங்களா வச்சு? பரவாயில்லையே, நல்ல டேலண்ட் தானே. கிட்ட நெருங்கிட்ட. பொண்ணு பார்க்க வரல, இந்த கோயில்ல வச்சு எனக்கு கல்யாணமே நடந்தது தெரியுமா? ஓ அப்படியா? அப்ப ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோயில்னு சொல்லுங்க. சத்யா, உங்க வீட்டுக்காரங்கிட்ட ஏதாவது கேட்டியா? அங்க வேலை பாக்குறதுக்கு ஒண்ணு இல்ல. நீ கொஞ்சம் கணக்கு பார்த்து கொடுத்தா கூட போதும். எனக்கும் அந்த அளவு கணக்கு வராது. என் வீட்டுக்காரருக்கு போடுவாரு. அவரு வெளியே போகணும்ல, மளிகை சாதனம் கொண்டு. அதான் நீ கொஞ்சம் கணக்கு வழக்கம் பார்த்து கொஞ்சம் நம்ம ரெண்டும் சேர்ந்து பேக்கிங் பண்ணணும். ஏன் அதுக்குள்ள சம்பளத்தை கொடுத்துருவோம். அன்னைக்கே சொன்னோம்ல. என் அத்தை தான் கேட்க சொன்னாங்க. ஐயோ, சந்தோஷம் கேட்கலையே. சரி, கேட்டேன்னு சொல்லிடுவோம். கேட்டுட்டேங்கா. அவரு அதுக்கு என்ன, சும்மா இருக்கிற நேரத்துக்கு வேணா போயிட்டு வா, சம்பளம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சம்பளம் இல்லாம எப்படி சத்தியா? எங்களுக்கும் உனக்கு சம்பளம் கொடுத்தாதானே எங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். நீ இப்படிதான் சொல்லுவ, எனக்கு தெரியும். சந்தோஷம் வரட்டும், சந்தோஷத்தை நான் கேட்டுக்கிறேன். ஏ ராதா, இது யாரு புதுசா இருக்கு ஊருக்கு? பார்த்தது இல்ல முன்ன பிள்ளை. யாரு, உன் தங்கச்சியா? ஆமா ஆமா பாட்டி, தங்கச்சிதான். கூட பிரகார தங்கச்சி. இது நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க. நம்ம வீட்டுல இருந்து அடுத்த தெருல ஒரு வீடு காலியா கிடந்தது, பேங்க் மேனேஜர் வீடு. அங்கதான் வந்திருக்காங்க. ஓஹோ அப்படியா? என்னம்மா, எந்த ஊர் நீ? ராதாக்கு கூட்டுக்கு ஆளு கிடைச்சு. எனக்கா பாட்டி? திருநெல்வேலி. சரிம்மா சரி. ஏ ராதா, உன் மாமியார் என்ன கிளம்பிட்டாளா? வேலைக்கு வீட்டுலதான் இருக்காளா? இன்னைக்கு போகல அத்தை, வீட்டுலதான் இருக்காங்க. இன்னைக்கு லீவு, இன்னைக்கு வரமாட்டாங்க. நேமா நாளைக்கு தான் வருவாங்க. ஏன், வீட்டுல எதுவும் விசேஷமா? இல்ல விருந்துக்கு யாரும் வராங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. அத்தைக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வீட்டுல இருக்காங்க. நாளை பின்ன வருவாங்க. சரிம்மா, அப்ப நான் போறேன். அதான் வீடு வர வந்து அவ்வளவு நானும் சேர்ந்து போலாமன்னு பார்த்தோம். சேராட்டோ கிடைக்கவோ என்னவோ, இன்னைக்கு நேரமும் ஆயிட்டு. ஏன் பொண்ணு தாயி, என்ன உன்னையும் மருமக வேலை கிடைச்சு பத்தி விட்டுட்டாக்கும். நம்மள இந்த மாமியா மரவ எல்லாம் வேலைக்கு அனுப்பிட்டு இவ்வளவு மட்டும் வீட்டுல இருந்து நல்லா சாலியா டிவி பார்த்துட்டு இருப்பாளுங்க. நம்ம ஒரு சீரியலை வைனா வைக்க மாட்டாளுங்க. ஆமா, என்ன செய்ய ராசம், நமக்கு வயசான காலத்துல இப்படி ஒரு நிலைமை. நம்ம புருஷன் கூட நம்ம வேலைக்கு போன்ட்டு சொன்னதில்ல, வேலைக்கு விட்டதில்ல. நம்ம பிள்ளைய வளர்க்கறது கூட கஷ்டப்பட்டுருக்குமே தவிர நம்மள அவரு ஒரு நாளைக்கு வேலைக்கு விட்டதில்ல. அவரு போய் கஷ்டப்படுவாரு, பணத்தை கொண்டு வருவாரு, பிள்ளையோட வளர்த்தோம். இன்னைக்கு பாரு, மரமா வந்தோன்னா வீட்டுல நம்ம பாரமா இருக்கும்னு வேலைக்கு போயிட்டு வாங்க, டைம் பாஸ் ஆகும்னு அனுப்பி வைக்காதுங்க. என்னத்த சொல்ல, காலம் கெட்டு போச்சு. இனி உள்ள காலத்துல எல்லாம் ஒருத்தியரும் மாமியார் இருக்கிறவள பார்க்கவே மாட்டாளுங்க. மாமியார் இருக்கிற வீட்டுல கல்யாணமே பண்ண மாட்டேன்ட்டு பாத்துக்கியேன். ஆமா, நீ சொல்லதும் சரிதான். நம்ம புருஷன் கூட நம்மள அருமை பெருமையா வச்சிருந்தாரு. என்னைக்கு இந்த மருமகள்ட்டு வந்தாளுவோ, வந்த நாள்ல இருந்து நம்மள சிறு சிறு சிறுன்னு நிப்பாளுக. இந்த காலத்துல அப்படிதான் இருக்குது. முன்னெல்லாம் மாமியா சிறு சிறுன்னு நிப்பா, மருமக பணிஞ்சு போவாளுக. இப்ப அப்படியா தலையீர நடக்குது. மருமக என்ன சொல்லுதாலும் அதை கேட்டுதான் மாமியா ஆட வேண்டியதா இருக்கு. காலம் மாறி போச்சுடியம்மா. ஆட, ஏ ரோசா வா. என்ன உன்னை இன்னும் காணலையேன்னு பார்த்தேன், நேரம் ஆயிட்டு. சூப்பரேசர் ஏசிருப்பானே. ஆமா, என்ன செய்ய, நம்ம தலையெடுத்து ஊர்ல உள்ளவங்கெல்லாம் திட்டு வாங்கணும்ட்டு. நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மகாலட்சுமி இருக்காள, நமக்கு ஒரு பிடி சோற தருவா, வீட்டுல வச்சு இருப்பா, நம்ம பாத்துக்கிடுவான்னு பார்த்தா அவளு நம்மள அடிச்சு பத்தி விடலையே இருக்காளுங்க. உங்க வீட்டுல என்ன நிலைமையோ அதுதான் எங்க வீட்லயும். நமக்கு பிறந்த பிள்ளையதான் சரியில்லை. வந்தவளோட குறை சொல்லி எந்த இதுவும் இல்லக்கா. பிள்ளையதான் நமக்கு சரியில்லை. அவனு ஒழுங்கா கட்டுச்சட்டா இருந்தா வந்தவளு நில்லுனா நிப்பா, இரினா இருப்பா. இது அப்படி இல்லைல்ல. இவ்வளவு கைய போட்டது அவன் ஆடுதான். ஒன்னும் சொல்லதுக்கு இல்லக்கா. ஒன்னும் என்ன செய்ய ரோசா, காலம் கெட்டு போச்சு. நம்ம காலத்துல எல்லாம் மாமியாருக்கு பணி விட செஞ்சோம். துணியை முதல்ல துவச்சு போடணும்னா போடுவோம், கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவோம். 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. எந்திரிச்சு வாசலை தொளிச்சு குளத்தை போட்டு எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம மத்தியானம் கூட போய் படுக்க முடியாது. கேட்டா மத்தியானம் படுத்தா வீட்டுக்கு ஆகாது, புருஷனுக்கு ஆகாதுன்னு டைலாக் சொல்லுவாங்க. அதனாலயே நம்ம காலம் அப்படியே போயிருச்சு. இப்போ உள்ளது அப்படியா? இதத்தான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்களோ. ஏக்கா, நம்ம மாமியாரை போட்டு என்ன பாடு படிச்சிருப்போம். அதான் இப்ப நம்ம அந்த அளவு நம்மளை போட்டு படிச்ச அளவு போல இருக்குது. என்னம்மா, என்ன எல்லாரும் கூடி கூடி மாடு போட்டு இருக்கீங்க போல இருக்கு. என் குரல் கேட்டதுக்கு அப்புறம் வேற வேஷமா நடிக்கீங்களா? உங்களுக்கு இந்த பாடு பேசுறதுக்கு ஒன்னும் சம்பளம் கொடுக்கல, வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு. இத கவனிக்கவே என்ன வச்சிருக்காங்க. ஒழுங்கா அந்தமா வேலையை பார்த்தமா வீட்டுக்கு போனமா நீங்க ஊர் குரலை பேசிட்டு இருக்கீங்க. நாங்க எங்க தம்பி மாநாடு போட்டுட்டு இருக்கோம், எங்க வேலையை தான் பாத்துட்டு இருக்கோம். நீங்க வேலை பார்க்க வச்சா தெரியுது. அந்த எல்லாம் சிசிடிவி கேமரா பாத்துட்டு தான் வரேன். நல்லா கூடி கூடி பல்ல காமிச்சு பேசிக்கிட்டு நான் வந்தவன தலை திருப்பி இருந்து வேலை பார்க்கறது எல்லாம் எனக்கு தெரியும். என்ன வாட்ச்லயே கனெக்ட் பண்ணிருக்கேன். யாரே என்ன செய்யணும் எல்லாம் அந்த வாட்ச் தொட்டாலே தெரிஞ்சு போகும் பாத்துடுங்க. ஐயோ, இது தெரியாம போச்சு. எப்பா, இந்த காலத்துல என்னெல்லாம் வந்திருக்கு. வாட்ச் தொட்டாலே எல்லாம் பாத்துக்கலாமோ? ஐயோ, இது தெரியாம இம்புட்டு நாளா அந்த பேரை பிடிச்சு நம்ம ஆசிருக்கோம். ஒழுங்கா வேலையை பாருங்கம்மா. சும்மா இப்படி பேசிட்டே இருக்காங்க. இன்னும் பேசிட்டு இருந்தீங்க, பேசுறதுக்கு 6,000 சம்பளம் தான் சொல்லிட்டேன். ஒழுங்கா உள்ள வேலையை பாருங்க.
இப்பம்லாம் சட்டை பட்டன்லயே மைக் வைக்காங்களாமே. அது வச்சா நம்ம முன்னாடி நிக்கவங்க எத்தனை 100 கிலோமீட்டரா எத்தனையோ கிலோமீட்டர் வரை அது ஃபுல்லா அதை தெரிஞ்சிருமாமே. அப்படிலாம் இருக்குது. அதனால இன்னும் பேசுறது பார்த்துட்டு தான் பேசணும். நம்ம அப்பப்ப மேனேஜரே ஏதாவது கிண்டல் பண்ணுவோம்ல. ஐயே தவக்க கூடாதுக்கா, நீ வெளியே போய் பேசிக்கிடலாம். அட என்ன அருணாச்சலம், எதுக்கு இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? டோன்ட் வரி, பி ஹாப்பி. உங்க உடம்புல ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கீங்க. ஏதோ ஐ திங்க் ரொம்ப கவலையில இருக்கீங்க, அது மட்டும் தெரியுது. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். பாசிட்டிவாவே நினைங்க. டாக்டர் உங்களுக்கே தெரியும்ல, எங்க அண்ணன் போயிட்டான்னு. அதுல இருந்து அப்பா இப்படிதான் இருக்காரு. ஒழுங்கா சாப்பிட மாட்டேக்காரு, மாத்திரை போட மாட்டேக்காரு. ஏதாவது சாப்பிடுங்கன்னு உங்களுக்கு கொடுத்தாலும் கோவப்படுவாரு. அதான் இது கிட்டத்தட்ட 10-15 நாள் கிட்ட ஆயிட்டு. நெஞ்சு வலிக்கு நேரத்தையே சொல்லிட்டு இருந்தாரு. காலையில கொஞ்சம் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. அதான் பயம் கொடுத்துட்டு டாக்டர். அதான் அம்மா உங்களுக்கு உடனே போன் போட்டாங்க. பாருங்க அருணாச்சலம், உங்க பையன் எங்க இருந்தா நல்லா இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, போன மாதிரி கண்டிப்பா வரதான் போறான். அவன் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா எனக்கு தெரியுமே. எத்தனையோ மட்டும் கால் பண்ணி கேட்டிருக்கான், அப்பாவோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு, டேப்லெட் எல்லாம் போட மாட்டேக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லையே டாக்டர், அப்படி இப்படி நான் அடிக்கடி கால் பண்ணதான் செய்வான். உங்களை நினைச்சிட்டு தான் இருப்பான் உங்க மகனும். கண்டிப்பா ஒரு நாள் தேடி வருவான். நீங்க தேடி வர வர நீங்க நல்லா ஹெல்த்தியா இருக்க வேணாம், அதுக்கு நல்ல ஹெல்த்தியா நீங்க சாப்பிட்டு எதுவும் நினைக்காம பீஸ்ஃபுல்லா இருங்க. கண்டிப்பா உங்க மகன் வரதான் செய்வாங்க. என்ன அருணாச்சலம்? இல்ல டாக்டர், நான் ஏன் இருக்கேன்னு இருக்கு எனக்கு. என் மகன் இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மனசே வெறுத்து போயிருக்கு. அவனுக்கு பேசாம நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை கூட்டிட்டு போய் என் கண் காணாம போய் 10-15 நாள் அவனை பார்த்து எனக்கு அவனை பார்த்தே ஆகணும் டாக்டர். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், பி ரிலாக்ஸ். டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகிறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. நீங்க நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்கும். கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க, ஃப்ரீயா இருங்க. யோகா போங்க, வாக்கிங் போங்க. பாத்தீங்களா டாக்டர், இப்படிதான் 15 நாளா பைத்தியம் பிடிச்ச ஒரு மாதிரி உட்காந்தே இருக்காரு. எதுவும் சாப்பிடவும் மாட்டேங்காரு, எடுக்கவும் மாட்டேங்காரு. என்ன இந்த பிள்ளை மாதிரி பார்க்க வேண்டாமா? போனவே போயிட்டான், அதுக்கு இனி என்ன செய்ய முடியும்? அவனுக்கு வேணா வரட்டு, நம்ம பிள்ளை நினைக்கும். அதுல அவங்களுக்கு ரெக்கம் வச்சுன்னா அது பறந்து போயிருது. அம்மா அப்பா பத்தி கொஞ்சமா அவனு நினைக்கானா? அப்பா ஹார்ட் பேஷண்ட் அவனுக்கு தெரியும். எதுவும் நினைக்காம அவன் சந்தோஷம் முக்கியம் தானே டாக்டர். அவன் போயிட்டான், அவன் ஏன் நினைச்சிட்டு இருக்காரு எனக்கு தெரியல. சரிங்கம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. அவரே உடம்பு முடியாம இருக்காரு, டென்ஷன் ஆகாதீங்க. பையனை பத்தி நினைச்சதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும். இங்க என்ன டாக்டர் குறவு சொல்லுங்க? இங்க என்ன டாக்டர் குறவு? ஒண்ணுக்கும் குறவு இல்ல. நிமிஷத்துக்கு நிமிஷம் சாப்பாடு, ஜூஸ் அவருக்கு பார்த்து எல்லாம் நானே எங்க எப்படி செஞ்சு கொடுக்கேன். வேலைக்காரி வச்சிருந்தா கூட வேண்டாம், நான் செஞ்சு கொடுக்கேன். புருஷனுக்குன்னு நான் செஞ்சு கொடுக்கேன் டாக்டர். சாப்பிட்டா என்ன டாக்டர்? இந்த பிள்ளை இருக்கு, நான் அவளை பார்க்க வேணாமா? நீங்க ஃபேமிலி டாக்டர்னால உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால உங்கள்கிட்ட சொல்றேன் டாக்டர். பாருங்க அருணாச்சலம், உங்க பையன் கண்டிப்பா வருவாரு. இப்போதைக்கு உங்க ஒய்ஃபும் உங்க டாக்டரும் இருக்காங்க, உங்க நல்லா பாத்துட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். நீங்க அவங்கள ஃபீல் பண்ண வைக்கலாமா? சொல்லுங்க, பீஸ்ஃபுல்லா இருப்பீங்களா? ஓகே, கொஞ்சம் வாங்க, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் சாரை பத்தி. பாருங்க டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு. நான் சொன்னதை அவரும் சொல்லிட்டு போறாரு. பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணுமா? அப்பனா மனசுக்கும் உடம்புக்கும் நல்லதான். இல்ல நோய் வாய் படுத்தோன்னு வைங்களேன், யாரும் எட்டி பக்கம் ஆள் கிடையாது. நாங்க வந்து பொம்பளைங்க என்ன செய்வோம்? யோசிச்சு நடங்க. அப்பா ஏன்ப்பா கவலைப்படுவீங்க? விடுங்கப்பா, வருவான் அண்ணன். அவன் எங்க போக போறான்னு சொல்லுங்க. எப்படியும் நமக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது இருப்பான், கண்டுபிடிக்கலாம். கவலைப்படாதீங்க. அதுக்கு இல்லம்மா, என் நிறைய மட்டும் சொன்னான். இப்போ எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணி நீங்களா வைங்கப்பான்னு சொன்னான். நான் கேட்காம இருந்துட்டேனா? ஆனா எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் கேட்டிருந்தேன் என் பிள்ளை இங்க இருந்திருப்போம்ல. சொல்லு திவ்யா. இங்க பாருங்கம்மா, அவர் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காரு. நீங்க அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்க. டேப்லெட் வேற அநேகமா போடலையா, அதனால அவர் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் டயர்டாவே ஃபீல் பண்றாரு. எதுவும் சொல்ல மாட்டேங்காரு. மகனை காணலையே வாங்குற மாதிரி ஒரு இயக்கத்திலே இருக்காரு. டாக்டர் நாங்க என்ன செய்ய சொல்லுங்க? ஒரே மகன், நம்ம கடைசியில பாத்துக்கிட்டோம், நம்பி இருந்தோம். இப்படி பண்ணுவான்னு கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதை அவரு நினைச்சே பாத்துருக்கல. இப்படி அவன் நினைக்கவே இல்லை டாக்டர். நாங்க என்னதான் செய்ய சொல்லுங்க டாக்டர்? இவரும் இப்படி இருக்காரு, அவனும் அந்த பையனும் போயிட்டான். நாங்க என்ன செய்ய முடியும்? இப்ப என்ன செய்யலாம் டாக்டர்? மாத்திரை மருந்துல எதாவது குணப்படுத்தலாமா? இல்லம்மா, கண்டிப்பா முடியாது. நோ மெடிசன்ஸ், நோ இன்ஜெக்ஷன்ஸ். எதனாலையும் உங்களை குணப்படுத்த முடியாது. அவர் மைண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க காட்டுற அன்பும் அக்கறையும் தான். மெயினா உங்க பையனை பத்தி நீங்க அடிக்கடி பேச வேண்டாம். ஏன்னா அவர் நினைச்சுதான் அவர் இந்த நிலைமையில இருக்காரு. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. பேசாட்டு கொஞ்ச நாள் இடம் மாதிரி இருந்து பாருங்களேன். கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் இல்ல ஒரு வெளிநாடோ எங்கேயாவது போய் ரிலாக்ஸா இருங்க. இருந்துட்டு வாங்க, 1 மாசம் எல்லாம் சரியா போகும். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? அவருக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உடம்புல மனசுல நிறையவே ப்ராப்ளம் இருக்குது. அதை நீங்க தான் சால்வ் பண்ணி ஆகணும். கண்டிப்பா எங்கேயாவது இடம் மாதிரி இருந்து பாருங்க, நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா.
கடவுளே, எந்த நேரம் வீட்டுல 7:30 இழுத்துக்கிட்டே இருக்கு. இந்த மாமியா கிளவியும் இந்த மைனின்னு ஒரு சனியா வந்திருக்க, அதுவும் அது வர நேரமா ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு விட்டு அது பாட்டு போயிருது. அதுக்கப்புறம் நானும் என் மாமியார் கடந்து அடி போட வேண்டியதா இருக்கு. நீ தான் இந்த பிரச்சனைலாம் தீர்த்து தரணும். என் மைனிக்கேரி என் வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது. அதுக்கு நீதான் அருள் புரியணும். இப்பதான் என் மாமியார் என்கிட்ட கொஞ்சம் சுமூகமா பேசி பழகிட்டு இருந்தா. நானும் சரி நம்ம அம்மா மாதிரி தானே நினைச்சு பழகிட்டு இருந்தேன். இந்தா அவளுக்கு பொறுக்காது இல்ல, நேற்று உடனே வந்துச்சு 7:30 இழுத்துட்டு போயிட்டா. என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் சண்டை, என் மாமியாருக்கும் எனக்கும் சண்டை. இப்படி வீட்டுல 3 இருக்குது, 3 பேரும் 3 திசையை பார்த்து உட்காந்துருக்கோம். என்னன்னு நான் சொல்ல, ஒவ்வொரு நாளும் இவங்க கூட பொழப்ப கழிக்கிறதுக்கு பெரிய பாடெல்லாம் இருக்கு. அட நெட்டவள்ளி, என்ன எங்கிட்ட சொல்லாம நீ கோயிலுக்கு வந்திருக்கீல்ல? எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா மூணும் சேர்ந்தே இருந்திருக்கலாம்ல. என்ன ஆத்திரம் பொறுக்குன்னு கோயிலுக்கு சீக்கிரம் வந்திருக்கு? எதுவும் விசேஷமா? கல்யாண நாளா, பிறந்த நாளா, காது குத்தா, இல்ல உன் மாமியாரும் மண்டையை போட்டுட்டாளா? ஆமா, அது மண்டைய போட்டாதான் நிம்மதியா இருப்பனே. என்னக்கா நான் சொல்ல, வீட்டுல ஒரே பிரச்சனை. இந்த ஒரு மைனின்னு ஒண்ணு இருக்க, அது அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுறது போயிருது. யாரு? அந்த அண்ணன் பிள்ளையா? வரமாட்டாரு அடிக்கடி. முன்ன மாதிரி லீவு தானே வருவா? ஆமாக்கா, அதே நொன்னம் பிள்ளைதான். 2 நாள் தான் வருவா. ஆனா 5 நாளைக்குள்ள சண்டையை இழுத்து விட்டு அவ்வாட்டு போயிருவா. நேரத்தும் பாருங்க, ஏதோ கல்யாண வீட்டுக்கு போகணுமா, எங்களும் நகை அவ்வளோத்தையும் கேட்காக்கா. எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லுங்க? யாருக்குமே 5 பவுன் நகை கொடுத்தது இன்னும் வரல. இதையும் கொடுத்துக்கிட்டு நாம போட்டு நான் இருக்க வேண்டியதான். அது கொடுக்காதனால கோவத்துல வீட்டை பாதி எழுத்தான்னு கேட்காக்கா. எப்படி இருக்கு சொல்லுங்க? என் வீட்டுக்காரர் பார்த்தும் பாராம ரூபாயை கொடுக்கவும், ஏதாவது வாங்கி கொடுக்கவும், கூகுள் பேல ரூபா போடவும் எல்லாம் செய்யதான் செய்யாரு. நானும் சரி போட்டு ஒரு அக்கா தானே அப்படின்னு நினைச்சா இவன் நமக்கே ஆப்பு வைக்காக்கா. ஆமா, சரி விடு நெட்டவடி. இந்த மைனி மாறன்னு இருந்தாலே இப்படிதான். வீட்டுக்கு வீடு வாசப்படி. என் வீட்லயும் இப்படிதானே கல்யாணம் ஆன புதுசுல கொஞ்சம் நஞ்சமா அடிபட்டேன். இப்ப என்னவோ பரவாயில்லப்பா. அவன் மாப்பிள்ளைக்கு வெளியூர்ல என்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகி போனாலோ இன்னும் இங்க வரல அப்படின்னு விட மாட்டா. போன் போட்டு ஒரே பிரச்சனையும் கிளப்பதான் செய்வா. நான் சமாளிச்சுட்டு வந்துருவோம்ல. கிட்ட இருந்ததுன்னா நமக்கு முடியாது, வெளியூர் தானே. போனை ஸ்டாப் பண்ணி வச்சிருவேன், முடிஞ்சு போச்சு. எம்மா வாக்கு சொல்லுங்க, வாங்க. நான் சொல்றது சரியா இருக்குமா? சொல்றது சரியா இல்லாட்டா காசை கொடுக்க வேண்டாம். வாக்கு சொல்லுங்க, அருளம்மா வாங்க. என்னக்கா, வாக்கு சொல்லக்கூடிய அருளம்மாவா? இவங்கள்ட்ட கேட்டுட்டு நமக்கு கூட கொஞ்சம் தான் பிரச்சனை. பேசாம வீட்டை பார்த்து போயிருவோம். அட என்ன நெட்டவழி சொல்லுங்க, வா ஒரு எட்டு போய் பாப்போம். எங்க வீட்லயும் ஒரே பிரச்சனையா தான் இருக்கு, இடம் பிரச்சனை. என்ன செய்ய? நானே யார்ட்டையா குறி கேட்க போகணும்னு நினைச்சேன். இது பரவாயில்ல, வா சும்மா போய் கேட்போம். அதான் அவங்க சரியா இல்லாட்டா பைசா தரான்னு சொல்லிட்டல. அப்படி யாருக்கா ஒரு ஆளுக்கு சரியா இருந்தாலும் நமக்கு தெரியும்ல இது இது நடந்திருக்குன்ட்டு. பைசா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருவோம். நீ சொல்லலாம் பொய்ன்னு சொல்லிட்டு எப்படி ஏற்கனவே நம்ம சாமியார வரட்டணும்ல. வேண்டாங்க, சும்மா இரு. நம்ம நிலைமை நமக்கு தெரியாதா? நம்ம நிலைமை அடுத்தவங்க சொல்லியா நமக்கு தெரியணும். வேண்டாம், வாங்க வீட்டை பார்த்து போவோம். ஏற்கனவே அந்த சாமியார் பிரச்சனை யாரோ எங்க வீட்டுல சொல்லி கொடுத்தா அது ஒரு பிரச்சனை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல இந்த குடுகுடுப்புக்காரி பிரச்சனை வரியா? வா போவோம். நம்ம பார்க்காத பிரச்சனையா? எவ்வளவோ பிரச்சனை பார்த்திருக்கோம். இதெல்லாம் நமக்கு ஒரு ஜுஜிபி. வா, எப்படி என் கதையை புட்டு புட்டு வைக்கலான்னு பாப்போம். வாங்கம்மா வாங்க. நான் தான் அல்வாக்கு சொல்லும் இல்லம்மா. வாங்கம்மா வாங்க. இந்த 10 ரூபா கடையில கூடுவாங்கல்ல, அத மாதிரி இருக்குல்ல சொல்லி. முதல்ல அருளம்மான்ல சொன்னீங்க, இப்ப இருளம்மான்னு சொல்லிங்க. எம்மா என் பேரு இருளம்மா தான், அருளம்மா இல்ல. என்னைய பேட்டி எடுக்க வந்திருக்கீங்களா இல்ல குறி கேட்க வந்திருக்கீங்களா? ஜக்கம்மா உங்களுக்கு நல்வாக்கே சொல்லுவா, உட்காருங்கம்மா. 3 வேளை வந்திருக்கீங்க, 30 தேவி ஆட்டம். உங்கள யாருக்கு குறி சொல்லணும்? இந்த பிள்ளைக்கு முதல்ல பாருங்க, அவ வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனை தீருமா இல்ல தொடர்ந்துகிட்டு தான் இருக்குமான்னு தெரியல. பார்த்து சொல்லுங்க ஜக்கம்மா. இல்ல இருளம்மா இல்ல அருளம்மா. இந்த 3ஐயும் பார்த்தா ஏதோ ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. விட்டுறக்கூடாது. வந்த வரும்படியே காலையில இருந்து போனியே ஆகல. நம்ம அருள தொடங்கிட வேண்டியதான். இருளம்மா என் வாயில வந்து நல்வாக்கு சொல்லு, நல்வாக்கு சொல்லு. இந்த பிள்ளைக்கு உள்ள காரியத்தை கரெக்டா வந்து சொல்லு, கரெக்டா வந்து சொல்லு. உனக்கு இந்த 2028க்குள்ள அடிபட்டுட்டே இருக்குமே, நிறைய அடிபட்டு இருக்குமே. ஆமாவா இல்லையா? இந்த பொம்பளை என்ன தப்பு தப்பா சொல்லுது? நமக்கு எங்க அடிபட்டு இருக்கு? நம்ம தான் நம்ம புருஷனுக்கு அடியை கொடுக்கோம். இருக்கட்டும் இருக்கட்டும். மேல சொல்லுங்க. தொடர்ந்து கொஞ்ச நாளா நிம்மதியாவே இல்ல நீ, சரிதானா? ஆமா, என்ன கலெக்டருக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. காலம் போறம் வச்சு கண்ணீர் விடாம கழிக்கிறதுக்கு. மேல சொல்லுங்க.
என்ன சொல்லதுக்கெல்லாம் மேல சொல்லுங்க மேல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பொம்பளை சொல்ல உண்மை மாதிரியும் தெரியுது பொய் மாதிரியும் தெரியுது. சரி கொஞ்சம் பொறுத்து பாப்போம். அழகுக்கும் அறிவுக்கும் இன்னொருக்க சொல்லுங்க. உன் பெயருக்கும் அழகுக்கும் நேரம் உன கையில தங்க காசும் வெள்ளி காசும் குவியணுமே. ஆமாவா இல்லையா? இல்ல.